அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், மார்ச் மாத ராசி பலன்கள் 2026 தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராசிநாதன் குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார், மிதுன ராசியில். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு 5 கிரகம் 3ஆம் இடத்துல கும்ப ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். மார்ச் மாதம் வந்து பாருங்கள், 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அப்போ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட பயிற்சி கிடையாது. மற்றபடி மாதகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட பயிற்சி, சூரியனோட பயிற்சி மட்டும்தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ தான் தனுசு ராசிக்காரங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா ராசிநாதன் ராசி பார்த்தாலே எப்படியும் உங்களை சமாளிக்க வைக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அது உங்களுக்கு ஒரு பக்கபலம் தான். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. ராகு முன்னிலிருந்து ராகுவோட பார்வையும் 3ஆம் இடத்து மேலே விழுகுது. அப்போ முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்குங்க. ஏன்னா நடக்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தனுசு ராசிக்காரங்களை உலகத்தை தெரிஞ்சவங்க, திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல ஏமாறுவீங்க. ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா குருவோட ராசியில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, ஏமாந்துருக்கீங்க, நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போயிருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 3 உபஜயஸ்தானத்தில் உட்காந்து குருவோட பார்வையில் இருக்குது. ராசிக்கு 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் இடத்தையே பார்த்து குருவோட பார்வையில் சூரியன் இருக்கார். அங்கே ராகுவோட இருக்கிறது மட்டும்தான் சில நெகட்டிவ், தவிர கூட குருவோட பார்வை இருக்கிறது உங்களுக்கு சரி செஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த மாதம் ஆசை நிறைவேறும், கனவு நிறைவேறும், உங்கள் லட்சியம் நிறைவேறும், எதிர்பார்த்தது நடக்கும். அதேமாதிரி அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, அதிர்ஷ்டமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுங்க. கவலையப்படாதீங்க. சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து குருவோட பார்வையில் இருந்து அத்தனை கிரகத்து மேலேயும் குருவோட பார்வை விழுகிறதுனால முயற்சிகள் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் தடங்களாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே வந்து உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் தட்டி தட்டி போகுங்க, அப்படியே தடங்கள் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. 4ஆம் இடத்துல சனி இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரன் வந்து 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரனால அந்த பாதிப்பில் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா சனி வந்து இருக்கிற இடத்த வந்து கெடுப்பார், பார்க்குற இடத்த சர்வநாசம் பண்ணுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை, கஷ்டம், ஏன் உங்களுக்கே ஹெல்த் பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இல்லை நல்ல டாக்டர் வந்து உங்களுக்கு அடையாளம் கட்டுப்படுவாங்க, நல்ல மருந்து எடுக்கிற மாதிரி வரும். அந்த மருந்து மாத்திரை எடுத்து உங்களுக்கு குணமாகிற மாதிரியெல்லாம் வரும். அதனால் அதை நினச்சி கவலையப்படாதீங்க. ஹெல்த் பிரச்சனையிலேருந்து தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் ஒரு சில பேருக்கு ரிப்பேர் வைக்குங்க. பொதுவாகவே 4 சனி வந்துட்டாலே ஹெல்த்தில் பிரச்சனை ஒரு பக்கம் கொடுக்கும், அம்மாவோட ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கும், உங்களுக்கே அலைச்சல் திருச்சலெல்லாம் கொடுக்கும். வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கும், இல்லை வண்டி வாகனத்தை மாற்ற வைக்கும், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு செலவு வைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு 4ல் இருக்க சனி கொடுக்கும். ஆனால் இப்போ கூட சுக்கிரன் அங்கே வந்துடுறாரு. சரிங்களா? உச்சநிலை அடைகிறனால கண்டிப்பாக வாகனத்தை மாற்றுறது, புது வாகனம் வாங்குறது, வீடு புதுப்பிக்கிறது, இல்லை அதெல்லாமே அந்த வீடு வாகனம் அந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா சரி செஞ்சுக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு ரெடியாக போகுது. கவலையப்படாதீங்க. பாதியில் நின்ற வீடு மறுபடியும் புதுப்பிக்கிற மாதிரி வரும். இல்லை புதுசாக வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும், அல்லது ஒரு நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும், கடன் வாங்கியாவது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. திருமண முயற்சி மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரங்க வந்து பாருங்கள், நல்ல வேலை கிடச்சி அந்த வேலையில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பீங்க, இல்லைன்னா பண கஷ்டத்தில் இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்த உதவி செஞ்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாளியாக இருப்பீங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஒரு வேலை கிடச்சி, நல்ல ஒரு சம்பளம் கிடச்சி, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிரும். உங்களுக்கு நல்ல வேலையில் இருப்பீங்க ஒரு சில பேர். ஆனால் வேலைக்கு நல்ல ஒரு வேலையில் இருந்தால் அதுக்குண்டான சம்பளம் கிடைக்காது. இந்த மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வேறு 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு சனியோடு இருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு கைக்கூடி வருங்க. திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஜாதகம் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் அலைஞ்சிருப்பீங்க, ரொம்ப வருஷமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்காமே இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை நல்ல வரன் பார்த்துட்டு இருக்கவங்க நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சபடி நல்ல வரன் கிடச்சிடும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா?
ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதம் கல்யாணம் நடத்துகிறோம் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் மார்ச் மாதம் நிச்சயம் இல்லாமல் ஒரு ஐடியல் இருக்கவங்களுக்கு தடங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். சரிங்களா? தடங்கள் இல்லாமல் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த வரன், மனசுக்கு பிடிச்ச வரன் கண்டிப்பாக அமையும். சரிங்களா? 11ஆம் இடத்துல குரு பார்க்குறாருங்க. வருமானம் ஒரு பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது 9ஆம் இடத்துல கேது இருக்கிறனால, அது சூரியன் போல் செயல்படுறதுனால 9ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. அதனால் தந்தைக்கு வந்து பெருசாக பாதிப்பு அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட முடியாது. சின்ன அப்பாவுக்கு வந்து சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு கொடுத்தா கூட அது பெரிய அளவு கொண்டு போய் விட்டுறாது. சரிங்களா? அதனால் அதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. சுக்கிரன் வந்து பாருங்கள் இந்த மாதம் 26ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 12ஆம் இடத்துக்கு அவர் 12ல் மறைஞ்சு 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறனால இந்த மாதம் ஆரம்ப பகுதி ஒரு சில பேர்த்துக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பிற்பகுதியாச்சும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள், பண விஷயங்களில் உங்களுக்கு நல்ல விஷயமே உங்களுக்கு நடக்கும். வராத பணம் கைக்கு வரும். இன்கம் அதிகமாக இருக்கும். ஒரு பேர் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கைக்கூடி வரும். திருமண வாய்ப்பு ஒரு சில பேர்த்துக்கு கைக்கூடி வரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. கவலையப்படாதீங்க. அதெல்லாம் அதுக்குண்டான முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு சாதகமான பீரியட் தான் இந்த பீரியட். சரிங்களா? சின்ன தடங்கள் இருக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்கிறதும் சூரியன் அங்கே போய் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ராகோட சேர்ந்தது சில நெகட்டிவ் தான். சரிங்களா? சில சோதனையான காலகட்டம் மாதிரி இருக்கும். தெரியும் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டல் அடிக்கிற மாதிரி மந்தமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்காமல் அப்படி தட்டிகிட்டே போயிட்டுருக்கும். தடங்களாகவே இருக்கும். ஆனால் குருவோட பார்வை இருக்கிறனால நடக்காத விஷயம் கூட உங்களுக்கு நடக்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கணும், பெருசுப்படுத்தணும், 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு பேசும். சரிங்களா? அதே மாதிரி வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கோச்சார பலன் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார். அப்போ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்கிறனால வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ஜனவரி ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்காது, பிப்ரவரி ஒரு சில பேர்த்துக்கு வேலை கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதம் மார்ச் மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிடும். அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? தனுசு ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. 4ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கார். இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா 4ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தாலே ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஏதோ ஒன்று சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா அம்மாவோட ஹெல்த் பிரச்சனைலாம் இருந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தோல் சம்பந்தமான பாதிப்பு வருங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்கின் சம்பந்தமான பாதிப்பு, நரம்பு பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பாதிப்பு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். அதனால் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா ராசி குரு பார்த்துறார். ஒருத்தர் ஹெல்த் பிரச்சனை வரணும்னா ராசிநாதன் கெட்டு போகணும், லக்னாதிபதி கெட்டு போகணும். அப்படி லக்னாதிபதி கெட்டு போய் ராசிநாதன் கெட்டு போனால் தான் உடல் ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பு இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுலாம் இருக்காது. சின்ன இது இருந்தால் கூட அது மாத்திரை மருந்துக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு கொண்டு போய் விடாது. அதனால் பயப்படாதீங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். இந்த கோச்சார பலன் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவகிரகங்களோட தசாபுத்தி போகுதா, சுபகிரகங்களோட தசாபுத்தி போகுதா, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரமா, பூராட நட்சத்திரமா, இல்லை உத்திராட நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் என்ன கிரகமாக வருது, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம இது ரெண்டும் மேட்ச் பண்ணி வச்சு நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும், சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.